இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் மீ டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 19 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், செக் பண்ணிட்டு இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அதுக்கப்புறமா சேனலை பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம பே டேங்க் கிளானுக்காக பேட்டிலுக்குள்ள வந்து 2 பேர் தோக்கடிச்சது போதாதுன்னு கடைசியா டேங்கியா கிட்ட பேட்டில் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதுல என்ன கொடுமைனா பேவால டேங்கியாவை காயப்படுத்த முடியல. சோ அந்த பேட்டில் நம்ம பே தான் தோத்துருப்பான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம் பேட்டிலுக்குள்ள நம்ம டேங்க் கிளான் வந்திருப்பாங்க. சோ அவனுக்கு இது ஒரு 4v6 தான். ஆனா டேங்க் கிளான் பயங்கரமா அந்த பேட்டில் கையாண்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் போதாதுன்னு ஃபைனலா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஃபியூஷன் ஸ்கில்லோட ரெடியா வேற இருப்பாங்க. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு வெளியே நான் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது போதாதுன்னு ஷான்சி அண்ணனோட டெலிபோர்ட் ஸ்கில்லும் இந்த இடத்துல எனக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ எல்லாமே கரெக்டா இருக்கிற இந்த இடத்துல கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கோம். நம்ம ஷியோ அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு இவங்கெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். என்னடா பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பிளானு, இதுக்காக நாங்க தோத்துருவோன்னு வேற நினைக்கிறீங்களா? பிளானை விட ஸ்ட்ரென்த் தான் பவர்ஃபுல்னு நான் இந்த இடத்துல காட்டுறேன் அப்படின்னு இந்த டிராகன் பையன் அவனோட மார்ஷல் சோல் எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். சோ பாத்துட்டு இருக்க மக்களுக்குமே என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப ஏற்பட்ட டிஃபென்சிவ் பவரை நானே பார்த்தது இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்கா. ஆனா அதே நேரத்துல இந்த பையன் அவனோட 4th சோல் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ அதனால நம்ம ஹீரோயினை ஏதோ சங்கிலி மாதிரி வந்து பிடிச்சிக்கவும். சோ இது இவங்க லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான்டா, இது இவங்க எலும்பா மாறுற வரைக்கும் அவங்கள விடாது அப்படின்னு இந்த பையன் பாத்துட்டு இருக்கவும் நம்மளோட ஹீரோயின் அவளோட 6th சோல் ஸ்கில்லை யூஸ் பண்றா. ஆனா அவளை அது பண்ண முடியாம ஏதோ தடுத்துட்டு இருக்கவும் நானும் இந்த கேம்ல தான் இருக்கேன், யாருக்கும் என்ன பத்தி அக்கறை இல்லையா அப்படின்னு ஒரு மொட்டை அவனோட சோல் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோவாலையுமே அவனோட டெலிபோர்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியல. அப்படியே பாத்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் என்னடா இவங்க இப்படி லாக் ஆயிட்டாங்களே அப்படின்னு சோகமாயிட்டு இருக்கவும் நம்ம நானா வந்து அவளோட பவரை இங்கே யூஸ் பண்றா. இருந்தாலுமே பாத்துட்டு இருக்க சூயிக்கு புரியுது இவங்க ஒன்னும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்ல. சோ இதை தடுக்கிறது கொஞ்சம் இம்பாசிபிள் தான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கவும் கைடோமே களத்துல இறங்குறா அப்படின்னு அவனோட சோல் கேனிங் டூலை யூஸ் பண்றான். சோ இதனால அந்த குண்டு அட்டாக் வீணா போயிடவும் அந்த இடத்துல திரும்ப பாய்சன் கேஸை விடுறானுங்க. ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நானா இவங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுறா. ஆனா இந்த நிலைமை இப்படியே இருந்தா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு ஹீரோயின் கத்தவும் ஆமா உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை, இன்னும் என்ன வின் பண்ணிட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த பையன் பாத்துட்டு இருக்கவும் ஏய் வார்த்தையை கொஞ்சம் அளந்து போடு அப்படின்னு இப்ப ஹீரோயின் அவனை அட்டாக் பண்ண போறா. அப்படின்னா இதுதான் இந்த டிராகனோட முழு பவரா அப்படின்னு இவன் பாத்துட்டு இருக்கவும் இப்ப இந்த பையன் இவங்க எல்லாருமே கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு இந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த டிராகனோட பவரை பத்தி பழங்காலத்துல நல்லா தான் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு இந்த டிராகன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோக்குமே புரியுது அவனோட பவர் ரொம்ப ஆபத்தா இருக்குன்னு. அந்த ஹரிகா டோங்கரை காப்பாத்திட்டா. ஆனா அவனுமே இன்ஜூர் ஆகி தானே இருக்கான் அப்படின்னு கொயர் பாத்துட்டு இருந்தா. இந்த பக்கம் கைடோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். அப்படியே டோங்கர் உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஹீரோ கேட்கவும் ஹீரோயினுமே எனக்கு எதுவும் ஆகல, ஆனா நானா இப்ப நம்ம பிளான் படி நடந்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் நானா சான்சியை தூக்கி போட்டுட்டு அவ ஏதோ பிளான் படி போறா. ஆனா இதை பார்த்த இந்த பிரின்சஸ் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவும் அந்த யாங் பெங்குங்கிறவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கான டிராகன் மார்ஷல் சோல் வச்சிருக்கானா, கண்டிப்பா நம்மளாலையுமே எதுவும் செஞ்சிருக்க முடியாது தானே அப்படி இவங்க ஒரு சைடு கவலைப்பட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் என்னோட மார்ஷல் சோலை பார்த்து பயந்து தாண்டா ஆகணும் அப்படி இந்த பையன் என்னமோ நம்ம டீமை விடுற மாதிரியே தெரியல. ஆனா நம்ம டீமோட நிலைமையோ ரொம்ப இன்ஜூர் ஆகி இருக்காங்க. அப்படிதான்டா யாங் பெங் நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவங்க பாத்துட்டு இருக்கவும் அப்படின்னா டேங்க்லானுமே தோக்க போதா அப்படின்னு இந்த பிரின்சஸ் பாக்குறாங்க. சரி என்னோட ட்ரம் கார்டை யூஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு ஹீரோ ஒரு ஃபிளவருக்கு சொல்லி கொடுத்துருக்கும்ல செகண்ட் அவேக்கனிங், அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பிசிக்கல் செட்டை சேர்ந்தவங்களுக்கு இவன் சில்வர் லெவல் பாடி யூஸ் பண்றானா அப்படின்னு ஷாக்ல இருக்கும். நம்ம வாங்க கொய்யருக்குமே புரிய வருது அந்த ஃபிளவர் நம்ம ஹீரோ கொடுத்த டெஸ்ட் தான் இதுக்கு காரணம்னு. அப்படின்னா உங்ககிட்ட செகண்ட் அவேக்கனிங் இருக்கா, நல்ல வேலையா நீ இதை மறைச்சு வச்சிருந்த அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா. இந்த பக்கம் கதை அப்படியே மாறுது, நம்ம ஹீரோ இப்ப பவர்ஃபுல்லா தெரியறான்.
ஐயோ உண்மையாவே நீ ஒரே நேரத்துல 2 பேர் அடிக்கிறியா அப்படின்னு சியோ ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கவும் நம்ம ஜூயிக்குமே அது ரொம்ப வியப்பா தான் இருக்கு. தம்பி நான் இன்னும் இருக்கேன்டா அப்படின்னு இந்த குண்டு பையன் இன்னுமே வலையில போல. ஆமா நீங்க யாருமே எங்களோட ஃபுல் பவரை பாக்கலடா, அதை எப்படி சமாளிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு இந்த டிராகன் பையன் இன்னுமே வில்லத்தனமா தான் பாத்துட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு? 2 பேரையும் அவன் கொன்னுட்டானா? அப்படின்னு ஜூயி அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கவும், அந்த இடத்துல வர ஒரே ஒரு மழைத்துளியில நம்ம ஹீரோ கண்ணு தெரியுது. அப்படியே மேகத்தை பார்த்தா நம்ம ஹீரோவோட உருவம் தெரியவும், பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே நீ இன்னும் சாகலையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்டேஜை பார்த்தாதான் தெரியுது அந்த மொட்டை அடி வாங்கி செத்து கிடக்குறான். சோ பார்த்துட்டு இருக்க ரெஃப்ரிமே அந்த லூ கங் எலிமினேட் ஆயிட்டான் அப்படின்னு அறிவிக்கவும், கேட்ட எல்லாருக்குமே எங்களுக்கு நல்லா தானே பார்த்தோம், அந்த அயுகா பையன் தானே அதுல மாட்டிருந்தான், ஆனா இந்த பையன் இப்படி மயங்கி கிடக்குறானே என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே குழப்பத்துல இருந்தா. போக விலக விலக நம்ம ஹீரோ ஹீரோன்னு தெரியுறாங்க. கண்டிப்பா அந்த அல்டிமேட் அட்டாக் நம்மள கொண்டிருக்கும் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், இங்க என்னதான் நடக்குது, அது கண்டிப்பா இவங்களை கொண்டு இந்நேரத்துக்கு நாங்க தான் இந்த பேட்டில் வின் பண்ணிருக்கணும் அப்படின்னு இந்த பையன் ரொம்ப கடுப்பாயிட்டு கிடக்கவும், கவலைப்படாதடா இது என்னோட செகண்ட் ட்ரம் கார்டு, இது என்னோட செகண்ட் அவேக்கனிங்னால கிடைச்சனால உன்னால எங்களோட பாடியை உணர முடியாது, அது ஒரு இலூஷன் மாதிரி தான் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் இவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருது. அப்பனா நான் மட்டும்தான் மிச்சிருக்கானா, உன்னை கொல்லுவேன் ஆனா அது கருணை இல்லாம பண்ணுவேன், அப்படியே நான் இப்ப அமைதியாகும்னு நினைக்கிறேன், அப்படியே கண்டிப்பா நான் தான் அவனை விட ஸ்ட்ராங்கானவன் நீ இந்த பையன் பாத்துட்டு இருந்தா, கண்டிப்பா இவன் எங்களோட பவர்ஃபுல் தான் சொல்லிட்டு ஹீரோமே யோசிக்கிறான். அப்படியே இவன் அவனோட ரியல் மார்ஷியல் பவர்ல இருக்கிறனால இவனை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சோ இதுக்காக நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும், ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவனோட மானவமே கொஞ்சம் கம்மியா இருக்குதான் அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருந்தா. அந்த டிராகன் பையனுக்குமே புரியுது அதே தான் இவனும் யோசிக்கிறான்னு. சோ இப்ப அவங்ககிட்ட இருக்கிற மானவை கரெக்டா யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பேட்டில் வின் பண்ண முடியும் அப்படிங்கறத யோசிச்சு நல்லா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்றான். சரி அப்ப எங்க அட்டாக் இவனுக்கு எதுவுமே செய்யலனா என்னோட கடைசி ட்ரம்ப் கார்டு என்ன அப்படின்னு ஹீரோ நேத்து நைட் நடந்ததை யோசிச்சு பாக்குறான். என்னன்னா நம்ம வாங்கொயர் அவகிட்ட இருந்த பீகா கார்மரை ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பா. சோ அது போதாதுன்னு ஹீரோ இதை யூஸ் பண்ணி வின் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வாங்கொயர் சொல்லிட்டு போயிருப்பா. சோ ஹீரோவுமே இப்ப அதை யூஸ் பண்றான். அப்படின்னா இந்த வாங்கொயர் அவளோட டிராகன் பவரை இந்த பீகா கார்மரோட மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காளா, அப்படின்னா இந்த டிராகனோட பவரோட சேர்த்து நான் வாண்டோங்கிற சேர்ந்தா என்ன நடக்குவீங்க அப்படின்னு ஹீரோ அதை சமாளிக்கிறதுக்காக மொத்தமா ஃபியூஷன் ஆகி நின்றுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது guys. சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏமா இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம்லாம் அப்படி காட்டல, இந்த சண்டை எனக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கும். சண்டையில நிறைய விஷயம் எனக்கே புரியல. சோ அதனால உங்களுக்குமே தெளிவா எல்லாம் என்னால சொல்லியிருக்க முடியாது, இருந்தாலும் புரிஞ்சா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா இந்த எபிசோட நான் ரியலா உட்காந்து பாக்குறதுக்கே எவன் எவன் எப்போ வந்து அடி வாங்குறானே சரியா தெரியல. சோ அதெல்லாம் போகாதுன்னு இந்த ஃபைட் ஒன்றும் எனக்கு அவ்வளவு ஈடுபாடா தெரியலங்க. இருந்தாலும் டிராகன் மார்ஷியல் வச்சிருக்கவன் ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கான். சோ ஹீரோ என்னதான் அவனோட பவர் யூஸ் பண்ணாலுமே இந்த இடத்துல நம்ம ஹீரோ பாச்சா வேலைக்கு ஆகல. அப்படியே இதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு எனக்குமே ஆர்வமா இருக்கு. சோ என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.